கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கொடநாடு பங்களாவை சிபிசிஐடி போலீசார், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரியத்துறை அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய நிபுணர் குழு ஆய்வு செய்ய உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியம். இந்த வழக்கில் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கொடநாடு கொலை வழக்கு இன்று உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கனகராஜ் ஆகியோரும் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தயான், வாளையார் மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர். இந்த வழக்கு விசாரணையில் கடந்த வழக்கு விசாரணையின் போது எதிரிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சம்பவம் நடைபெற்ற கொடநாடு பங்களாவை நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவிற்கு பதில் மனு இன்று அரசு தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும் என ஏற்கனவே நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த மனுவிற்கு கால அவகாசம் கேட்கப்பட்டது. அதற்கு கால அவகாசம் நீதிபதி வழங்கிய நிலையில் அரசு தரப்பில் ஒரு மனு இன்று புதியதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய விசாரணை நிபுணர் குழு அரசு தரப்பில் கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய வேண்டும் என ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் அந்த குழுவில் பொதுப்பணித்துறை, சிபிசிஐடி போலீசார், மின்வாரியத்துறை அடங்கிய ஒரு குழுவை அங்கு அனுமதிக்க வேண்டும் என நீதிபதியிடம் கேட்டபொழுது நீதிபதி இதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் சாட்சியங்கள் அளிக்கக்கூடாது எனவும், நீங்கள் செய்யும் விசாரணையானது முழுவதுமாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இந்த பதிவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கை மார்ச் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.